ஸோ லைவ் கொடுத்ததும் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் வேரியபிளில் வந்து பாலாஜின்னு ஸ்டோர் பண்ணேன். ஸோ அதோட லென்த் வந்து 6. ஸோ அதை நான் எப்படி கெட் பண்ணேன் அப்படின்னா நேம் டாட் லென்த்னு போட்டோன்னே அதோட லென்த் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் வர்றேன். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு பாலாஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நான் வரேன். ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் 7 இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இதில் ஈவன் நம்ம ஸ்பேஸ் விட்டாலுமே அதையுமே வந்து ஒரு கேரக்டர் தான் கன்சிடர் பண்ணும். இப்போ நம்ம எங்கேயோ ஸ்பேஸ் விட்றோம் அப்படின்னா அதையுமே ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணி அதோட லென்த்தையுமே ஃபைன் பண்ணும். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்பேஸ் பின்றது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்படின்றத 11 இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம கேரக்டர் நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எழுதிருக்கோம். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லென்த்தை ஃபைன் பண்ணுறதுக்காக இது ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ இன்கேஸ் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்னா அது சில டைம் வந்து நம்ம அப்பர் கேஸாவோ லோவர் கேஸாவோ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நேம் டாட் டு அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பாலாஜின்ற நேம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆகும். ஈவன் தான் அதில் அப்பர் கேஸில் கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அதை வந்து அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இதுதான் லோவர் கேஸில் தானே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது நம்ம டேரெக்டாக கன்சோல் லாக்லையும் போகலாம். இல்லை வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேமோட லென்த்தை நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் வந்து நம்ம டேரெக்டாக கூட இந்த நேம் லென்த்தை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் டேரெக்டாக கன்சோல் லாக்ல வந்து போட்டிருக்கேன். இது வந்து அப்பர் கேஸ். இன்கேஸ் நம்ம லோவர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே வந்து அப்பர் கேஸை வந்து லோவர் கேஸ். இதுல வந்து எல் வந்து கேப்ஸ். ஸோ இது வந்து என்ன கேஸ்ல இருக்குன்னு தெரியாது. அந்த கேமல் கேஸ்ல இருக்குல்ல, ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ அதனால நம்ம அங்கே கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது. ஸோ அதனால இது இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஸோ இது ஆல்ரெடி வந்து லோவர் கேஸ்ல தான் இருக்கு. இல்லை பி மட்டும் தான் அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாவே இது லோவர் கேஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இது வந்து மூணாவது மெத்தட். நெக்ஸ்ட் என்ன இண்டெக்ஸ் ஆப்னு பிகாஸ் இதுதான் காமனான ஒரு யூஸ் பண்ணுறதான். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆப்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் லாகின் போட்டு இப்போ இண்டெக்ஸ் ஆஃப்ல வந்து நம்ம என்ன போடலாம், நேம் ஸோ ஸ்லைஸ் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த மாதிரி இப்போ ஏ அப்படின்னு போட்டேன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ரெக்கர் ஆகுதோ அதோட பொசிஷன் வந்து சொல்லும். இப்போ பொசிஷன் சென்ஸ் இப்போ நான் ஏ போடனே 1ன்னு சொல்லுதா. ஸோ இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து பி தான் வந்து 1, ஏ வந்து 2, எல் வந்து 3 4. ஸோ அந்த மாதிரி நார்மலாக நம்ம ரியல் டைம்ல நம்ம ரியல் லைஃப்ல நம்ம யோசிக்கிற மாதிரி தானே சொல்லுவோம். பி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் ஏ இருக்கு, அந்த மாதிரி தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆப்னு போட்டோடனே இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதோ நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பி வந்து 0 சொல்லுவோம், ஏ வந்து 1ன்னு சொல்லுவோம், எல்ல வந்து அதுக்கப்புறம் 2. அந்த மாதிரி வந்து அப்படியே கோஸ் ஆகும். ஸோ வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நோக்க முடியும். ஏன்னா இப்போ ஏன்றது நம்ம நார்மலாக ரியல் லைஃப்ல பார்க்கும்போது ஏன்றது செகண்ட்ல இருக்கு. ஸோ அதனால 2 பிரிண்ட் ஆயிருக்கணும், ஏன் வந்து 1 பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து 0, அதுக்கு அடுத்துல இருக்கிறது 1. அந்த மாதிரி தான் வந்து கவுண்ட் ஆகும். அதனால இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுல வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ இது வந்து ஏன்றது ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து நான் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலயே வந்து இது வந்து அந்த கேரக்டர் என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு, ஐ மீன் என்ன பொசிஷன்ல இருக்கு. இது கூட கரெக்டா பொசிஷன். ஸோ என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனோட இண்டெக்ஸை வந்து சொல்லும். ஸோ இதுல வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ அதனால வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அவுட்புட் வந்துக்கலாம் 1. இதுல வந்து என்னன்னா இந்த ஏன்ற கேரக்டர் இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். அதுக்கு வந்து என்னன்னா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட்ஸ் வந்து போறான். இன்க்ளூட்ஸ் ஏன் போனா ட்ரூ ஆனது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அதோட பொசிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த கேரக்டர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏதோ சர்ச் பண்ணுறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சர்ச் பாக்ஸ்லாம் இருக்குன்னா நம்ம சர்ச்சில் வந்து இந்த ஒரு நேமில் இருக்க எம்ப்ளாயி வந்துருக்கானான்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பி டைப் பண்ணுவோம், ஏ டைப் பண்ணுவோம், ஸோ எல்ஏஜே அந்த மாதிரிலாம் டைப் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரிலாம் வந்து வைப்போம். அது நான் லேட்டராக வந்து நம்ம அது பண்ணும்போது அப்போ வந்து இன்க்ளூட்ஸ் ஆஃப், இண்டெக்ஸ் ஆஃப், ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. console.log நேம் டாட் ஸ்லைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்லைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நேம் பேர்லேயே தெரியல, ஸ்லைஸ் அப்படின்னாலே அது லைக் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ அதுதான் நேம்லேயே தெரியல. ஸோ இங்கேயுமே வந்து சொல்லி டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,3ன்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ முன்னாடி சொன்ன இண்டெக்ஸ் அப்படின்னாலே வந்து 0ல தான் ஆரம்பிக்கும். ஸோ வந்து 1 1 2 3ன்றது நார்மலாக ரியல் லைஃப்பில் சொல்கிறது. ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நீங்கள் அக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 0 அப்படின்றது தான் அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா 0,3 அப்படின்னா, ஸோ 0ன்றது இந்த பியா, ஸோ பின்றது தான் 0, ஏன்றது 1, எல்ன்றது வந்து 2, ஏ திரும்பி அகைன் இந்த ஏன்றது 3. ஸோ அதனால இந்த பில இருந்து இந்த ஏ வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஐ மீன் இந்த இதை மட்டும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி எடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இது ஸோ இந்த பிஏஎல். ஸோ இந்த லாஸ்ட்டில் ஏ இருக்கு, ஏன் அப்படி இல்லைன்னா இது வந்து இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் கமா எண்ட். ஸோ இது எப்படி சொல்கிறாங்க, ஸோ ஸ்டார்ட் கமா என்ன இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 3ன்ற இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ட் பண்ணு. ஸோ 0 1 2 3. ஸோ ஏன்றது 3. ஸோ அதோட எண்ட் பண்ணிடு அப்படின்னா அந்த பிஏஎல் மட்டும் வரும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஒரு 0th பொசிஷனை வந்து கன்சிடர் பண்ணும். லைக் இங்கே இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை கன்சிடர் பண்ணும். எண்ட் பண்ணும்போது இந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ணாது. அதுக்கும் ப்ரீவியஸாக என்ன இருக்கும் அதோட வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சு. ஸோ இதில் வந்து எண்ட் -1 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டோம்னா நம்ம மறக்காது. ஸோ ஞாபகம் இருக்கும். ஸோ எண்டுனா அதில் என்ன இருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் வரைக்கும் ஒரு பிரிண்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்லைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஸ்லைஸ் நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இன்க்ளூட்ஸ் அதெல்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து என்னென்னா ரீப்ளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ் அப்படின்னா இப்போ நேம் டாட் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இன்கேஸ் வந்து ஏதோ ஏக்கு பதிலாக நான் வேறு ஏதோ இப்போ ஏலாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு பதிலாக வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் நான் சஜஸ்ட் பண்ணிச்சு இப்போ ஏ அப்படின்னு போகிறோம். ஏக்கு பதிலாக இப்போ அட்டு நான் மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த ஏக்கு பதிலாக எனக்கு வந்து அட்டுன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டு ஓகே ரீப்ளேஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரீப்ளேஸ் ஆல்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரீப்ளேஸ்ன்றது அந்த ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எங்கே ஃபஸ்ட்டு ஏ எங்கே அக்கறாதோ அதுக்கு பதிலாக மட்டும் அட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ தெரியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் அக்கர் ஆகிருக்கு அந்த ஏ மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது சம் கேசஸில் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா, நம்ம இப்போது பெரிய ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டை வந்து எனக்கு காட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த அட்டுக்கு பதிலாக நான் இப்போ ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் விட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ ஸ்பேஸ் விடாமல் இப்போ நான் இதை வெறும் நல் மாதிரி போட்டேன் அப்படின்னா ஸோ அந்த வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிச்சேன். ஸோ சில சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சென்டென்ஸில் வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் அது ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு ஸோ இன்கேஸ் அந்த பேட் வேர்டை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது அந்த சென்டென்ஸ்லேருந்தே அதை ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னா இப்போ ஃபார்மில் ஏதோ டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலாஜின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஸ்பேஸ் விட்டுட்டேன், இல்லை ஒரு டேப் விட்டுட்டேன், அதுக்கு முன்னாடி ஏதோ தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ டேப் விட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டோர் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து இந்த நேம் மட்டும் தானே வேணும், இந்த மாதிரின்ற நேம் தான் வேணும். இந்த முன்னாடி இருக்க ஸ்பேஸ் பின்னாடி இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நேம் டாட் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பேஸ்லாம் வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ ஸ்பேஸ் நான் விடுறேன் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணால் ஸ்பேஸ் இல்லாமலே வந்திருக்கா. இன்கேஸ் நான் இப்போ வந்து ட்ரிம் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மற்ற இந்த அவுட்புட்லாம் பார்த்தீங்களா ஸ்பேஸோட அந்த அவுட்புட் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதெல்லாம் எடுத்துக்கும். பட் ஆனால் நம்ம ட்ரிம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ்லாம் வந்து எடுத்துருக்கும். ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு இப்போ ஃபார்ம்லேருந்து நம்ம இன்புட் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயமே என்ன வரும்னா ட்ரிம்மாக தான் இருக்கும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஃபார்மில் நம்ம இது டேட்டாலாம் என்டர் பண்ணுறோம், அது வந்து இப்போ பேக் ஹேண்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதை ட்ரிம் பண்ணிக்கணும். ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பிஃபோர் ஆஃப்டரில் இன்கேஸ் ஸ்பேஸ் யூஸர் விட்டுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலிடேஷன்லாம் போடும். ஸோ நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டே இருக்குது அப்படின்னா பாஸ்வேர்டு ஏதாவது ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, ரொம்ப ஏதோ கிரிட்டிக்கான இன்ஃபர்மேஷன் வெறும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும், மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த டைமில் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில வேலிடேஷன்லாம் போடணும். ஓகே கம்பேர் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ட்ரிம் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இப்போ நான் நேம் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த நேம் வந்து நான் இப்போ நான் வந்து இந்த நேம் போட்டால் வந்து நார்மலாக நமக்கு தெரியும் இந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும் ஆஸ் யூஸ்வல் இந்த நேம் பிரிண்ட். ஸோ இந்த ட்ரிம் ஆகின பிரிண்ட் ஆனது இது. நம்ம இதை என்ன பண்ணலாம் கன்ஃபியூஷன் இன்னொன்றுமே கூட நம்ம எழுதிடலாம். இந்த மாதிரி போடுறது வந்து ஒரு நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம இப்போ ப்ரோக்ராம்லாம் இப்போ பண்ணுறோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல ரியாக்ட்லேயே பண்ணுறதுனா சம்டைம்ஸ் வந்து நான் இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு எரர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கே தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த டைமில் இப்போ இந்த மாதிரி சில வேரியபிள்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்து நம்ம செக் பண்ணலாம். அதுலேயே இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய நம்ம கன்சோல் லாக் யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த கன்சோல் லாக் வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கொடுத்து ஸோ இப்போ நார்மலாக வந்து நேம் கொடுத்தோன்னே ஸோ நார்மலாக நம்ம நேம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து இப்போ நான் வந்து 1 அல்ல 0 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலர் பிஎம் மட்டும் எடுக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஃபார் அந்த ஃபெச் பண்ணுறதுக்கு லைக் என்ன சொல்கிறது இந்த பர்டிகுலர் கேரக்டரை மட்டும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0 அப்படின்னாலே அந்த இந்த பியை வந்து டினோட் பண்ணும். 1 அப்படின்னா இந்த ஏ வந்து டினோட் பண்ணும். பட் ஆனால் இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் இப்போ இன்கேஸ் நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் இப்போ நம்ம ஐயை வந்து அக்சஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல BALAJ. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி நம்ம லென்த் வந்து 6 இருக்கு இல்லையா. ஸோ பட் ஆனால் 6 நம்ம போட்டால் வந்து லாஸ்ட் ஒன் வராது. 6 அப்படின்னா இப்படி சொல்லுது இப்போ இது வந்து 0வாக இருக்கும் 1ஆக இருக்கும் 2 3 4 5. ஸோ ஐன்றது 5th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்டில் இருக்க கேரக்டர் பிரிண்ட் பண்ணால் நம்ம ஒரு நம்ம கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதோட லென்த் என்னவோ அதோட -1 தான் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்க கேரக்டர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம லாஸ்ட் கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லென்த் -1. ஸோ இதை போட்டால் வந்து வந்துருமா. பட் ஆனால் லென்த்னு போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அந்த நேமோட லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேமோட டாட் லென்த். ஸோ நேமோட டாட் லென்த் தான் இந்த இடத்துல வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குமா. ஐ மீன் பேக் எண்டில் வந்து இந்த இடத்துல வந்து நேம் டாட் லென்த்தை தூக்கிட்டு 6ன்னு போடும். பிகாஸ் இதோட லென்த் வந்து 6ன்றனால ஃபர்ஸ்ட் இங்கே ஃபைன் பண்ணிடுறோம். அந்த ஃபைன் பண்ணிட்டு அதோட -1 போட்டோம் அப்படின்னா இதோட இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 6 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6. ஸோ 6 - 1 வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஃபைனலாக வந்து 5 அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஆகும். ஸோ 5ன்னு பிளேஸ் ஆகும்போது இந்த கடைசியோட இண்டெக்ஸ் வந்து நம்மளால போய் எடுக்க முடியுதா. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து என்ன ஓகே நான் எடுத்தேன் 6. ஸோ இதில் வந்து லென்த் வந்து 6 இருக்கும். 6 - 1 வந்து 5. ஸோ 5ன்னு போடும்போது இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் I அப்படின்றத எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் அக்சஸ் பண்ணால் 0 1 2 3 போட்டு இந்த இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டரை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ரிவர்ஸில் அக்சஸ் பண்ணால் ஒரு நம்ம கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம இமீடியட்டாக வந்து நான் நேம் டாட் லென்த் -1 போட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். fetch லாஸ்ட் கேரக்டர் இதுக்காக இது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஒன் ஆஃப் த வே. பட் ஆனால் இப்போ நம்ம எல்லா தடவையும் இந்த மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம மோஸ்ட்டாக இப்போ ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம பண்ணுறது என்ன இருக்குன்னா சில இடத்துல வந்து இன்னொரு வே யூஸ் பண்ணோம். எப்படின்னா கேரட். ஆமாம் அதோ இந்த ஒரு வே இருக்குல்ல கேரட். ஸோ இதை வச்சு தான் மோஸ்ட்டாக ஸ்ட்ரிங் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணாலுமே வருதுன்னு கேட்டால் இது வந்து மோஸ்ட்டாக அந்த அரே ரிலேட்டடாக இருக்குல்ல அரேஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரிங்குன்னு வரும்போது கேரட்னு ஒன்று இருக்குது. ஸோ கேரட்னா இது நார்மலாக மீனிங் புரியுதில்ல இந்த கேரக்டர் அட் என்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ கேரக்டர் அட் 0th பொசிஷன். ஸோ நேமில் கேரக்டர் அட் 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு நம்ம கேட்குறோம். ஸோ அப்படின்றப்போ பி தானே இருக்கு. அப்படின்றபடி போகும்போது ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது ஏன்னா கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரியும் போடலாம். பட் சம் கேஸ் இது ரீடபிலிட்டியாக இருக்காது. ப்ளஸ் இது வந்து மோஸ்ட்டாக அந்த அரே ரிலேட்டட் இருக்கா அரேல வந்து பிகாஸ் அரேல வந்து இந்த மாதிரி கேரட்ன்ற ஒரு விஷயம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து அக்சஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி கேரட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
இருக்கிறதுனால இப்போ மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா கேரட்னு சொல்லிட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இது போட்டுருவாங்க. ஸோ ப்ளஸ் இது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது நேம் டாட் லென்த் நம்ம இங்கே போட்டுமே கூட இங்கே நம்ம ரிவர்ஸ் லாஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வரும்போது 6 - 1 5 வரும். ஸோ கேரக்டர் அட் 5 வந்து என்னன்னா ஐ சொல்லிட்டு வந்துடும். ஸோ 0th பொசிஷனில் பி இருக்கு. ஓகே, இது ஒன்றா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னவா இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இப்போ சில கேசஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நான் ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணது balaji@gmail.com இப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் இதில் இருக்கிறதா வந்து மெயினான விஷயம். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு டம்மின்றது ஒரு இது எப்படி சொல்கிறது ஆஃப் பண்ணி இதுதான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே கண்டிப்பாக நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறல. மோஸ்ட்டாக சில டொமைனுக்கு ஏற்ற மாதிரி yahoo.com அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து மெயினாக வந்து இதில் இருக்கிறதா நம்ம டைப் பண்ணுறது இங்கே வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ஒரு வேலிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ இது எல்லாமே வந்து தேவை இருக்கும்ல, அவசியம் இல்லை. இப்போ இது வந்து இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயினான விஷயம், இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா நான் இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு gmail.com இருக்கா yahoo.com இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடில் இருக்கிறது ஒரு டேட்டா. ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து இப்போ எப்படி கம்பேர் பண்ணும், இதுக்கப்புறம் இருக்கிறது நான் yahoo.com gmail.comனு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒன்று இப்படி தனியாக இருந்தால் வந்து நல்லது, balaji.kன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து gmail.com இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து இதை நான் இதுக்காக கம்பேர் பண்ணி ஓகே இது வந்து செகண்டாக இருக்கிறது வந்து ஈக்குவல் டு gmail.com ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை கம்பேர் பண்ணலாம். gmail.com இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம எதாவது கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா இந்த நம்ம ரெண்டு இதை பிரிக்கணும் இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ console.logல வந்து நான் போகிறேன். இப்போ வந்து நேம் இருக்குல்ல, நேம் நம்ம வந்து ஒரு ஜிமெயிலே வச்சுக்கலாம். gmail இதில் வந்து நான் வந்து balaji@gmail.com. ஸோ இதை நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாலாஜி தனியாக @gmail.com இந்த gmail.com தனியாக வந்து பிரிக்கணும். ஸோ அதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயில் இருக்குல்ல, ஜிமெயில் டாட்டு ஸ்ப்ளிட் இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். பிகாஸ் இந்த .com இது டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தனியாக காம் தனியாக அப்படின்றது கிடையாது. இங்கே வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிறது தனியாக, இதுக்கப்புறம் இருக்கிறது தனியாக, அந்த மாதிரி பிரிக்க போகிறோம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன போனால் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா @ன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ இப்படி கொடுத்தோடனே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ @ன்னு கொடுத்தோடனே இது தனியாக ஸ்ப்ளிட் ஆகிக்கலாம். ஸோ இதில் அவுட்புட் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி பாலாஜி தனியாக, அந்த அப்புறம் இருக்க ஜிமெயில் தனியாக இருக்கும். இதை இப்போ அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாச்சும் இது ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் கன்சோல் லாகில் போட்டேன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ப்ளிட்டட் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம். ஸ்ப்ளிட்டட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து போடுறேன். ஸோ இந்த போட்டோன்னே இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு இதுவுமே இருக்குமா. ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே போயிட்டு (0) அப்படி ஸோ இது ஏன் இது (0ன்னு போடுறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு அரே கான்செப்டில் வரும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இது ஒரு அரேக்குள்ளே போட்டுருக்கு. ஸோ அரேனா என்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா, ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒரு மூணாவது ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அட்டு வந்து இன்னொரு இடத்துல இமேஜின் லைக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்குன்னா மூணாவது ஸ்ப்ளிட் ஆகும். இந்த பாலாஜி தனியாக, இந்த ஜிமெயில் தனியாக, இந்த காம் தனியாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த 0 போடல, இதில் இங்கே போட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பாலாஜி தனியாக, ஜிமெயில் தனியாக, காம் தனியாக. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகணும் மட்டும் நினச்சிக்கோ. ஸோ இது ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராக்கெட்டில் வந்திருக்கு, இது எப்படி ஜீரோ யூஸ் பண்ணி எப்படி அக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்போ வரும்போது நான் இதோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி நான் 1 போட்டு அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணோடனே நம்ம என்ன கேரக்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் நம்ம ஸ்பேஸ் கூட இருக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் கேஸில் இப்போ இந்த மாதிரி சினாரியோ இப்போ ஏதோ ஓகே இந்த லோரம்னு வச்சுக்கலாம். இந்த லோரம்னு நம்ம ஒரு கண்டென்ட் ஞாபகம் நம்ம யூஸ் பண்ணோம் தெரியுங்களா, லோரம். ஸோ ஸோ இதுலேயே வந்து எப்படின்னா ஸ்பேஸஸ் விட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, இதில் வந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்பேஸை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் எடுத்தேன். ஸோ ஸ்பேஸ் எங்கே இருக்கும் அதெல்லாம் பார்த்து இது தனியாக, அப்புறம் இது தனியாக, அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணு சொல்லலாம். ஸோ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் இது வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். லோரம் தனியாக, எப்சன் ஓகே. ஒரு நிமிஷம், இதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா,
gmail.split வந்து ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வரும்போது கரெக்டாக வந்து லோரம் இப்சம் இருக்குது. ஸோ லோரம்க்கு இப்சம்க்கு ஸ்பேஸ் இருக்கலாம். அந்த ஸ்பேஸை கம்பேர் பண்ணி ஸோ லோரம் தனியாக அந்த இப்சம் தனியாக பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்சம்க்கும் டாலருக்கும் நடுவில் ஸ்பேஸ் வச்சு ஸோ ஒன்றுத்தையும் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு வேர்ட் இந்த ஒரு லைனில் வந்து எனக்கு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ லைக் இத்தனை வேர்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல. ஸோ சில கேஸ்லேயே நீங்கள் ஏதாவது ஃபார்ம் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து 100 வேர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு கண்டிஷன் எழுதியிருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணும்போது 100 வேர்ட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது மாதிரி ரெட் கலரில் காட்டும், இல்லை அது மாதிரி டைப் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கவனிப்படும். ஸோ வெறும் எதுவுமே போடல அப்படின்னா வேர்ட் லெட்டர் பை லெட்டராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் எத்தனை லெட்டர் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, ஈவன் நீங்கள் ஸ்பேஸ் விட்டது கூட கனெக்ட் பண்ணும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கும்ல, ஸ்பேஸை கூட கன்சிடர் பண்ணி அது ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம இன்கேஸ் நம்ம ஏதோ ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம 100 வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணணும் நம்ம ஏதோ வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கண்டிஷன் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ளிட் டேட்டா இருக்குல்ல, அது டேட்டா டாட் லென்த் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 76. ஸோ இதில் வந்து 76 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LOREM இந்த ஸ்பேஸ் இந்த கமா எல்லாத்தையும் வந்து 76 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்காக. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் நிறைய வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதில் ஒன்று ஒன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சுமே நான் ஏதாச்சும் ஒரு டாஸ்க்